வணக்கம். என் பெயர் ஸ்லோச்சனா ராஜாராமன், கும்பகோணத்திலிருந்து பேசுகிறேன். அட்சய லக்ன பத்ததி வகுப்பினுடைய பயிற்சி மாணவியாக தங்கள் முன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அட்சய லக்ன பத்ததி பயிற்சி வகுப்பில் நான் சேருவதற்கு எனக்கு காரணமாக இருந்தவர் திருமதி டாக்டர் மஞ்சுளா தேவி கார்த்திகேயன், பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். எனது கணவரின் முன்னாள் மாணவி. அவருடைய பெற்றோர்கள் என்னுடன் பணியாற்றியவர்கள். நான் அரசு பள்ளியில் 33 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் ஆசிரியை. எனக்கு வயது 68. இந்த வகுப்பில் சேர்ந்து அறிமுகம் செய்து கொள்ளும் பொழுது குரு அவர்களிடம் எனக்கு வயது 68, ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் இதை பயிற்சியை நல்லபடியாக பெற முடியுமா என்று கேட்கும்போது, வயது ஒரு தடையில்லை, உங்களுடைய ஆர்வமும் முயற்சியும் இந்த நேரத்தில் கரெக்டாக 4:30 மணிக்கு நீங்கள் கிளாஸ் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு அவர் உற்சாகத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தாரு. இது என்னுடைய காம்ப்ளெக்ஸை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அது ஓவர் கம் பண்ணிடுச்சு. அடுத்தது இந்த வகுப்பில் நம்ம பார்க்குற இந்த பாடத்திட்டம் பார்க்கும்பொழுது எந்த விதமான கடினமும் இல்லாத, கடினமான சொற்களோ அல்லது வேறு கணக்கீடுகளோ இல்லாமல் மிக மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள் இருந்தால் போதும். ஜாதகருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3 கொடுத்தாலே அழகாக அதிலேருந்து சாஃப்ட்வேரில் எல்லா பர்டிகுலர்ஸும் வந்துடுது. அதை வச்சு கணக்கீடுகள் போடுறது தான். அப்போ இந்த பயிற்சி நமக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கார். இதற்காக அவர் செலவிட்ட காலங்கள் ஏறத்தாழ 17 ஆண்டுகள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அயராத முயற்சி, அது கடின உழைப்பு, வைராக்கியம், இதெல்லாம் நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இந்த இவ்வளவு சிரமப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் பொதுமைப்படுத்தி எல்லாரும் கற்றுக்குங்க. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு வழிகாட்டியை நீங்கள் திகழ முடியும், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இது எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்தது, இந்த வகுப்பு நடத்தும்போது அந்த ஆசிரியர்கள் 9 ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. அந்த 9 ஆசிரியர்களுடைய அந்த வகுப்பு நடத்துகிற விதம் ஒரே மாதிரி, அவங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அதெல்லாம் ஒரே மாதிரி. அடுத்தது, நம்ம பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்ற மெத்தடாலஜி படியே முதல் நடத்திய பாடத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த தலைப்பை அறிமுகப்படுத்தி அதை டெவலப் பண்ணி கடைசியாக கொண்டு வந்து முடித்து அதில் திரும்பவும் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி அதில் ஹோம்ஒர்க் கொடுத்து அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு வர்ற சிஸ்டம். அந்த மாதிரி எல்லாருமே 4:30 மணிக்கு நான் இந்த 4:40 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் கிளாஸ் ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக 6:30 மணிக்கு அதை முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதும் இல்லை, பாடத்தை விட்டு எந்த விஷயமும் வெளியில் இல்லாமல் அந்த பாடத்து சம்பந்தப்பட்ட இடையிடையே தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும் எங்களுக்கு சொல்லி அதை மிக சிறப்பாக நடத்தினாங்க. இந்த நாட்கள்லாம் போனதே தெரியல. இந்த காலை நேரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு பகல் பூரா நான் வீட்டில் எந்த சமையல் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் என் மைண்டுக்குள்ளார அவங்க நடத்துகிற பாடம், அவங்க சொல்லி கொடுத்தது, எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னது, அதெல்லாம் வாய்ப்பாடு மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் இதை பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்காக தனியாக உட்காந்து நான் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மனப்பாடம்னு பண்ணலை. என்னுடைய வேலைகள் செய்யும்போதே நான் அதை பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவங்க 2 கோச். நான் முதல்ல February 12 வகுப்பில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்னால் சில காரணங்களால் இதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு அடுத்து இப்போ April 15 திரும்பவும் நான் இணைந்து இந்த பயிற்சி முழுமை பெறுற வரைக்கும் நான் கற்றுக்கிட்டுருக்கேன். இதுக்கு எனக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தவங்க 2 கோச்சு. ஒருத்தர் மிஸ்டர் ரகுபதி சார் அவர்கள், ஒருத்தர் வீரபாண்டி வேல்முருகன் சார் அவர்கள். 2 பேருமே நான் எந்த நேரத்தில் எப்போ கேள்வி கேட்டாலும் அதற்கான விடையை கொடுப்பாங்க, விளக்கத்தை கொடுப்பாங்க. சில சமயங்களில் அவங்க அவைலபிளாக இல்லைன்னா திரும்ப எனக்கு கால் பண்ணி நான் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதிலை கரெக்டாக எனக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்களோட என்னுடைய அனுபவங்கள்.
அதையும் எனக்கு மறக்க முடியாது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த புக்கு வாங்கணும், அந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் வாங்கணும், அந்த பெய்ட் சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்காகலாம் நான் வந்து அந்த ஆஃபீஸ் அட்மின் தமிழழகிங்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது சரியான கரெக்டான இடத்துல பதிலை கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க விளக்க வேணால் கரெக்டாக திரும்ப இது பண்ணி சொல்லுவாங்க. எல்லா வழிமுறையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தவங்க அந்த பெண்மணி. அவங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அந்த ஆஃபீஸில் செய்தவர்கள், அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு கொடுத்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னார், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நான் வந்து என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இனிமேல் காலையில் அந்த 4:30 மணிங்கிற டயத்தை கரெக்டாக நம்ம பின்பற்றி அதை இது பண்ணிவிட்டு டெய்லியும் நம்ம எழுந்திரிச்சுக்க பழகணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிய விஷயமாக்கி ஈகோவில் நிற்கிறோம். அதை வந்து நம்ம தகர்த்துட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், என்னுடைய மகன், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் வந்து மெரைன் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியராக இருக்கான், நல்ல சம்பாத்தியம். அவன் என்ன சொன்னான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னான். வீடு கட்டி அவனுடைய மனைவி மக்களோடு அங்கே குடும்பம் இருக்க ஆசைப்பட்டான். அவங்க போகிறதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த வயசான காலத்தில் நம்ம இங்கே இருக்கோம், கும்பகோணத்தில் இருக்கோம், அவன் சென்னையை நோக்கி போகிறானேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அது சமயத்தில் வெளிப்படும் அந்த வார்த்தைகளில். அது வந்து அதனால் என்னுடைய தாக்கத்தினால என்னுடைய மருமகள்கிட்டையும் மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பயிற்சிக்கு பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரவர் வாழ்க்கையை அவங்கவுங்க வாழணும். நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூரா கையை கோத்துட்டு போகிறது அவருடைய மனைவியோட அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து இதில் போய் தேவையில்லாமல் மனசு ஆதங்கப்படுறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது நான் உணர்ந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறான், எங்களோட தொடர்பில் இருக்கான், டெய்லி ஃபோன் பேசுகிறான். நாங்கள் வெளிநாடுகளுக்கு டூர் போகிறது, மற்ற எங்கேயும் அந்த தல யாத்திரை போகிறோன்னா எங்களுக்கு பணம் எல்லாமே அவன் செய்கிறான். அப்படின்போது அப்புறம் அவங்க இருந்தால் என்ன, நமக்கு ஏன் நம்ம போய் இந்த அளவுக்கு அவனை வந்து ரொம்ப எதிர்பார்க்கணும்? இந்த மாதிரிலாம் நினச்சி அவனை வந்து வேற்றுமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவன் பார்க்குற வேலை ரொம்ப பொறுப்பான வேலை. அங்கே வந்து அவன் இருக்கும்போது அவனோட சிந்தனைகள் அந்த வேலையில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நம்மளான உதவிகளை தான் அவன் செய்யணும், உபத்திரமாக இருக்கக்கூடாது. ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ எனக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்துச்சு. அதனால் என்னுடைய குணம் கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் மாறுச்சு. அதனால் இப்போ நான் என்னுடைய மருமகளாகட்டும், என்னுடைய மகனாகட்டும், எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக மனமாற பேசி இது பண்ணி ஒரு நாங்கள்லாம் இருக்கிறோம்ப்பா அவனுக்கு பாதுகாப்பாக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்கு உருவாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பலம். அவனுக்கு அது நல்லாவே புரியும். இப்போ என்னோடய மருமகனும் சரி, மகனும் சரி, எல்லாருமே நல்லா அட்டாச்சாக தான் இருக்கும். எந்த விதமான தீவிரமான ஒரு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த சின்ன விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ தூரம் மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தேன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணங்கள் என் மனசில் இல்லை. மனசு சுத்தமாக துப்புரவான ஒரு பூஜை அறை மாதிரி வச்சுருக்க பழக ஆரம்பிக்கிறேன். தேவையில்லாத குப்பைகளை சேர்க்க தான் மனசில் அழுத்தம், போராட்டங்கிறதெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். இனி வருங்காலத்தில் இந்த எண்ணம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டு பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரவங்க, மற்றவங்க எல்லார்ட்டையும், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லார்ட்டையும் இந்த மனப்போக்கை நான் பின்பற்ற ஆரம்பித்தா வாழ்க்கை ரொம்பவும் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஐயமில்லை. இதுதான் நான் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணை, என்னில் ஏற்பட்ட இந்த மாற்றம். அடுத்தது இதே மாதிரி இந்த இதை படிக்கிற அத்தனை மாணவர்களும், ஏற்கனவே படித்து முடித்தவங்க, இவரால் பயன்பெற்றவங்க அத்தனை பேரோட குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்தந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு நிமிஷமாவது அவங்க வந்து பொது உணவு ஐயாவை நினச்சி பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் புண்ணியமாக சேர்ந்து அவருக்கு போய் சேரணும். அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் அவர் சந்ததிக்கும் இந்த புண்ணியம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசை, பிரார்த்தனையும் கூட. இதுகாரும் இந்த வகுப்பு நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வரப்போகிறோன்னும் போது ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. காலத்தின் கட்டாயம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். இதில் கிடைத்த இந்த அனுபவங்கள் அத்தனையும்
என்னுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி எங்களுக்கு மட்டும் சிறப்பை சேர்த்துக்கொள்ளாமல் இதுக்காக பாடுபட்ட அந்த தந்தையாக, இந்த அக்ஷயலக்ன பദ്ധதியினுடைய தந்தையாக உருவெடுத்திருக்கின்ற ஐயா புதுவுடைமூர்த்திக்கும் போய் மனசார எல்லா வளங்களும் சிறப்புகளும் சேரணும் பிரார்த்திக்கிறேன். இதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வயதிலையும் நான் இதை பார்க்கும்போது, இந்த அனுபவத்தை நினச்சி பார்க்கும்போது கடவுளுக்கு என் மேலே ஒரு கருணை இருக்குது. அதனால தான் இந்த போனஸ் எனக்கு, இந்த அனுபவத்தை போனஸாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான வாய்ப்பை கிடைத்ததுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வையகம், வளர்க அக்ஷயம். நன்றி, வணக்கம்.